அப்புறம் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் தீர்த்துட்டீங்க போல. வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு வாட்டி அடிச்சிங்க, அவன் ஒரு வாட்டி அடித்தான். பழி தீர்ந்துடுச்சு. என்னன்னு பார்த்தா நேற்று மேட்ச் வந்துட்டு பாகிஸ்தான் ஒன் சைடாக அடித்தாங்க. அதுக்கு காரணம் பாபர் ஆசமும் அப்புறம் ஃபர்ஹானும் தான். சரி, ஓகே, மேட்ச்சு தோத்தாச்சு. வீரனுக்கு வந்துட்டு வெற்றியும் தோல்வியும் வந்துட்டு ஜகஜம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, யூஎஸ்ஏவோட பவுலர் வந்துட்டு வான் சால்விக், அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தா ஒரு கொடூரமான பவுலிங் ஸ்பெல் நண்பர்களே. செட் பண்ணி எடுக்கிறாப்புல ஒவ்வொரு பிளேயரையும். சயூம் அயூப், ஃபர்ஹானு, அதுமாரி ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்துட்டு செட்டப் பண்ணி எடுக்கிறாப்புல. சூப்பரான பவுலரு, சும்மா சொல்லக்கூடாது. பிக் ஆஃப் த பவுலராக வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச அவர் தான். என்னன்னு பார்த்தா இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா 4 விக்கெட்டு, பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா 4 விக்கெட்டு கொடுக்குற ஒவ்வொரு சான்ஸையும் சூப்பராக பயன்படுத்துகிற நண்பர்களே. சும்மா சொல்லக்கூடாது. லீடிங் விக்கெட் டேக்கர் வந்துட்டு இந்த 2026 வேர்ல்டு கப் T20 வந்துட்டு வான் சால்விக் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரை பார்க்கும் போது ஒன்று தான் தோணுது. எல்லா ஏரியாவில் வந்துட்டு ஒரு அங்கிள் இருப்பாப்ல, தம்பி நான் ஒரு பவுலிங் போடவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பவுலிங் போடுவாப்ல. ஆனால் கொடூரமான பவுலிங்காக இருக்கும், எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மாதிரி பவுலிங் போட்டுட்டு இருக்காப்ல. சும்மா சொல்லக்கூடாது, சரியான வீரர் நண்பர்களே. யூஎஸ்ஏல வந்துட்டு என் கண்ணை கவர்ந்த ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டால் வான் சால்விக் தான். உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே.